يا رسول الله يا حبيب الله يا شفيع خير البراء يا رسول الله يا حبيب الله يا شفيع خير البراء يا رسول الله يا حبيب الله يا شفيع قمر الدجى رسول الله يا حبيب الله يا شفيع. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. கண்மணி நாயகம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்தவர்களின் மீதும் வாழ்கிறவர்களின் மீதும் உங்கள் மீதும் என் மீதும் சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டுமாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் கண்ட நிகழ்வு என்ற தொடரில் அவனை படுக்க வைத்து அறுத்துவிடு என்ற தலைப்பில் இன்று நாம் பார்க்க உள்ளோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முராத்தக் அல் பஷரியா ரஹமத்துல்லாஹி அவர்கள் கூறுவதாவது, ஈராக்கில் உள்ள பஷரா நகரத்திற்கும் ஈரான் பாரசீக நகரத்திற்கும் இடையே உள்ள அஹ்வாஸ் பகுதியின் ஆளுநர்களில் ஒருவரிடம் ஒரு பொருளை நான் விற்றிருந்தேன். அதற்கான விலையை பெறுவதற்காக அவரை அடிக்கடி சந்தித்து வந்தேன். ஒரு முறை அவர் அபுபக்கர் ரலியல்லாஹு அவர்களும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இழிவாக பேசினார். அவருடைய பதவி மற்றும் அதிகாரத்தின் மீது இருந்த பயத்தால் நான் எதிர்த்து பேசவில்லை. அவர் இப்படி பேசிவிட்டாரே என்ற மிகுந்த மனவேதனையுடன் நான் வீட்டிற்கு திரும்பினேன். அந்த இரவு கவலையுடன் உறங்கினேன். அப்போது கனவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டேன். நான் அவர்களிடம், அல்லாஹ்வின் தூதரே, இன்னவர் அபுபக்கர் அலி மற்றும் உமர் அலி அவர்களை இழிவாக பேசுகிறார்கள் என்றேன். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, அவனை என்னிடம் கொண்டு வா என்று கூறினார்கள். நான் அவனை அழைத்து வந்தேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனை படுக்கவை என்று கூறினார்கள். நான் அவனை படுக்க வைத்தேன். பின்னர் அவர்கள் அவனை அறுத்துவிடு என்று சொன்னார்கள். அந்த சொல்லை கேட்டு என் கண்களில் மிரட்சி ஏற்பட்டது. மட்டுமின்றி அதை செய்வது பதுரமாக காரியமானது எனக்கு தோன்றியது. அல்லாஹ்வின் தூதரே, நான் அவனை அறுக்க வேண்டுமா என்று மீண்டும் கேட்டேன். அதற்கு அவர்கள் அறுத்துவிடு என்று 3 முறை கூறினார்கள். பின்னர் அவனது கழுத்தில் கத்தியை வைத்து நான் இழுத்தேன். பின்னர் அவனை அறுத்துவிட்டேன். அடுத்த நாள் காலையில் நான் அவனிடம் சென்று அறிவுரை கூற வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் கண்டதை அவனிடம் சொல்ல வேண்டும் என்று என நினைத்தேன். அதற்காக அவனுடைய வீட்டிற்கு சென்றேன். அவனுடைய வீட்டை அடைந்தபோது அங்கு அழுகுரல் கேட்டது. நான் விசாரித்த போது அவன் சென்ற இரவு இறந்து விட்டான் என்று கூறப்பட்டது. முராத்தக் அல் பஸரி 3ஆம் நூற்றாண்டில் ஈராக் பசராவில் வாழ்ந்த ஃபிக்ஹ் அறிஞர் ஆவார். நபிகளாரையும் நபிமார்கள் சஹாபாக்களையும் திருக்குரான் கூறும் நல்ல மனிதர்களையும் அவமதிப்பது பெரும் பாவமாகும். நமது நாவை நாம் கட்டுப்படுத்திவிட்டால் அழிவு நம்மை தேடி வருவது என்பதை இந்த நிகழ்வுக்கு நமக்கு எச்சரிக்கின்றது. எனவே நாம் அனைவரும் வீண் பேச்சுகளிலிருந்து தவிர்க்க எல்லாம் வல்ல அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வாஹிர் தஹ்வானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.